பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கேரிங் அப்படின்றதும் கேள்வியா வருது? என்ன விஷயம்னா, இப்போ நம்ம தினமும் பார்க்குறோம் இல்லையா, ஒரு நேரம் சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்க அப்பா இருந்தாங்கன்னா இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டில் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். இவன் இல்லை, இவன் அண்ணன் 3 பேருமே அப்படி தான் இருக்கானே. இப்போ நம்மளும் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கு நமக்கு. ஏன்னா நம்மளும் ஏற்று உனக்கு என்ன, இது எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அதெல்லாம் நினைச்சிருக்கீங்களா? நிறைய நாள் நினைச்சிருப்பேன். நினைக்கோம்னா நம்ம ஒரு நாள் வீட்டில் இருந்தோம்னா வேறு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எப்போதான் லீவு? ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க முடியும். அம்மா அழுறாங்க பத்தியா? யாருக்காக அழுறாங்க? முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாம் தெரிஞ்சுக்கல ஆதன்சியில் டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன்சி அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்றதும் என்ன தேவைக்காக அப்படின்றதும் நீங்கள் ஹோம் டூரை பார்த்துக்கும் பொழுதே தெரியும். இது ஹோம் டூர்னு சொல்ல முடியாது, இருக்கிற விஷயத்த அப்படியே நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் காமிச்சிட்டோம். ஸோ அதுதான், அதை பற்றின விஷயங்கள் நிறைய பேச போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் தான். டொக்கு காத்தாடி இவங்க 2 பேருமே எல்லாருமே சிரிக்க வைக்கிறாங்க, யதார்த்தமா இருக்காங்க, நேச்சுரலா நிறைய வீடியோஸ் பண்றாங்க. ஃபோன் வச்சிருக்காங்களே இவங்க கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சர்வே பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, செட்டில்டு ஃபேமிலியா இருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் எல்லாத்தோட கற்பனையிலும் இருக்கும். இந்த வீட்டை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நீடட் அப்படின்ற ஒரு விஷயம், என்ன நடக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இன்ஸ்டாவில் அவங்கள பார்த்துட்டு வீடியோஸை மட்டும் ரசிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க மத்தியில் அவங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றவங்களுக்கும் இது அவங்களுக்கு கண்டிப்பாக சாருக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. சொல்லுங்க ப்ரோ, என்ன நடந்துட்டு? ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னென்னா யாருக்குமே தெரியாதுன்னா சரி இந்த பசங்க தான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களே தான் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம தான் ஃபோன் கொடுக்கோம், நம்ம தான் இதெல்லாம் எடிட் பண்ணி கொடுக்கோம், கண்டென்ட் நம்ம தான் கொடுக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால் அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. நானும் இது வரைக்கும் அதை வெளிப்படையாக எதுவும் சொல்லலை. ஓகே, என்ன நடக்குது, எப்படி இவங்க இதுக்குள்ளே வராங்க? மொபைல் கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ்லையுமே நாங்கள் பார்த்துருக்கோம் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணுன்னு விரும்புகிறேன். ஃபோனை கொடுத்து வீடியோஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்டா? இவங்க 2 பேரும் எப்படி இதுக்குள்ளே வராங்க? ஏன்னா தம்பிக்கு அண்ணன் இருக்கான், கூட பிறந்தவங்க இன்னும் 2 பேர் இருந்தாலுமே கூட எப்படி இவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வருது? என்ன தேவைகளாக இருக்குது அவனோடது? இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு உண்மை சொல்லப்போனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறனால இவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் ஆக்சுவலாக இது ஒரு உருவாக்குன விஷயம்தான். இந்த மாதிரி பண்ணுங்க, மக்கள்கிட்ட நம்ம எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போனோம்னா எது அவங்களுக்கு பிடிக்கும். பொதுவாக எனக்கு சொல்லப்போனால் என்னோட மைண்டில் என்ன இருக்குது, ரியாலிட்டியான விஷயங்களை கொண்டு போனோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒவ்வொரு வீடியோவாக அவங்களுக்கு கண்டென்ட் நான் சொல்லி கொடுத்து தான் உருவாக்குனது எல்லாம். நீங்களும் 10ஓட 11 மற்றவங்க மாதிரி பார்த்துட்டு கடந்து போயிடலாமே. நீங்கள் ஏன் வீடியோ ஃபோன் கொடுக்கணும், கண்டென்ட் சொல்லணும், வீடியோ எடுக்க சொல்லணும்? இப்போது இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க காரணமும் இவங்க நல்லா இருக்கணும், இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இதில் இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய மோட்டிவ் என்ன? லைக் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கேரிங் அப்படின்றதும் கேள்வியாக வருது. என்ன விஷயம்னா, இப்போ நம்ம தினமும் பார்க்குறோம் இல்லையா, பக்கத்து வீடு டெய்லி இவங்க ஒரு நேரம் சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம டெய்லி இவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்களுக்கு பெரிய லெவலில் யாருமே சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. இப்போ ஊர்லேயே வெளியில் இருக்கவங்க இவனை டொக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிடிக்கும், பேசுவாங்க. ஊருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா இவனை யாருக்குமே பிடிக்காது, யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. இவன் யாருக்கிட்டையும் பேசினா கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இப்படி இருக்க சூழ்நிலையில் சரி இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. சரி நம்மளால் முடிஞ்சது சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய டைம் தோணிக்கிட்டே இருக்கும். நான் அதுவும் இல்லாமல் முன்னாடியே இவங்களை வீடியோவில் எடுத்து யூடியூப் சேனல் வச்சு அதில் போட்டுட்ருப்பேன்.
அதுக்கு பிறகு தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணி சரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. அதுவுமே இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஓகே, என்ன ரீசன்? இவங்க வீட்டில் எத்தனை பேர், என்ன வேலைக்கு போகிறாங்க, அவங்க அம்மா என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க? வீட்டில் வந்து இவனுக்கு 2 அண்ணன் இருக்கான். ஓகே, 2 பேருமே வந்து ஒரு பையன் சின்ன பையன் தான் 8th படிக்கான். இன்னொரு பையன் வந்து படித்து முடிச்சுட்டு சரியாக படிக்கலை, சும்மா அப்படி வீட்டில் சுற்றிக்கிட்டு ஊரை சுற்றிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். அம்மா வந்து செங்கமால் கிளைக்கு போகிறாங்க. அப்பா வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்ருக்காங்க. அதாவது அவங்க அம்மா வந்து இவங்களை வந்து கேர் பண்ணதுக்கு கூட அவங்களால முடியலை. காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி தான் வருவாங்க. இவங்களை வந்து ஸ்கூல் போனாங்கன்னா போகலையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கறது கூட யாருமே கிடையாது. நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ரொம்ப இவங்ககிட்ட வந்து ஸ்கூல் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க வந்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மனசுக்குள்ள அது இருக்குங்களா எப்படியும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே நாங்கள் திருநெல்வேலி வந்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்கவங்களே நிறைய பேர் பார்த்து அங்கீகரிக்கிறாங்க. டொக்கு நீ தானே அந்த டைலாக் பேசி இந்த டைலாக் பேசி ஒரு வாட்டி இப்படி பேசுன்னு. எதனால இங்கே இருக்கவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க வருவாங்க, அவங்களே ஏதாவது பேசினா உடனே போடா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. என்ன காரணம்? எதனால அப்படின்றது? அது வந்து எப்படி சொல்ல, இந்த உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம உள்ளூரில் இருக்கோம், இங்கே வந்து டொக்கு அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா பார்க்குறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இவனை பற்றி தெரியும். அதனால மட்டும்தானே தவிர வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியும். ஒரு சின்ன பையன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் வைக்கா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்க மாட்டாங்க. யாரும் வந்து இப்படி நீ வீடியோ பண்ணுற வைக்க பொதுவாக அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னாலே அப்படி தானே இருக்குது. எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இதை யாராவது ரொம்ப சோசியல் மீடியா அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலே வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயமா தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆசைப்பட்டு ஒரு வீடியோ எடுக்க போனோம் அப்படின்னாலுமே இவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ தான் இதே பண்ணிட்டு நடக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. ஓகே, அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு அதுதான் காமனாக தான் நடக்குது. ஓகே, என்ன இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு? என்ன ஆகணும்னு ஆசை? படிக்கணும்னு இருக்கா? அந்த மாதிரியான இப்போ இதெல்லாம் சொல்லதுக்கு தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. சொல்லுங்க, அதுக்கே தானே வந்திருக்கோம். நீங்க எதனால ஓப்பன் அப்பா சொன்னா? ஏன்னா அவனுக்கு வந்து என்ன மைண்ட் செட்னா வீடியோ எடுக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டுமே அவனுக்கு இல்லை. அவனுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய வயசும் இல்லை. நான் சொல்லுதேன், நீ வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா பெரிய லெவலுக்கு வரணும், அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அவன் வந்து இப்போ எப்படி இருக்கான்னா ஸ்கூல் லீவ் போடணும், ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகக்கூடாது, அப்புறமா ஏதாவது எங்கேயாவது சுற்றணும், குளிக்க போகணும், விளாடணும், ஏதாவது பறிச்சு தங்கணும், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான மைண்ட் செட்லேயே தான் எப்பவும் இருக்கான். நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இதுதான் மேட்ரு. இப்போ அவங்க அப்பா இருந்தாங்கன்னா இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டில் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். இவன் இல்லை, இவன் அண்ணன் 3 பேருமே அப்படி தான் இருக்கானே. இப்போ நம்மளும் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கு நமக்கு. ஏன்னா நம்மளை ஏற்று உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நமக்கு திருப்பி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்கு, இதுதான் ரியாலிட்டி. அவங்க அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அம்மா பேர் வந்து சந்திரா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டை நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிடணும். சரி, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க? வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவ்வளோ பேர் லைக்ஸ் போடுறாங்கல்ல, எவ்வளோ தூரம் பாராட்டுறோம் நாங்களாம். மைக் தரக்கூடாது. ஏன் ஸ்கூல் போக மாட்டீங்க? சும்மாவே ஸ்கூல் போக மாட்டீங்களா நீங்க? அப்பெல்லாம் போகாம இருக்கலாமா? எவ்வளவு பேர் நீங்க வந்து நல்லா பண்றீங்க, நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எவ்வளவு பேர் பாராட்டுறாங்க. சரி, அம்மா என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்களா? எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க தெரியுமா? 6 மணிக்கு போயிட்டு 9 மணி 10 மணிக்கு வருவாங்க. நைட்டு 10 மணிக்கு வருவாங்களா? அம்மாட்ட பேசியிருக்கீங்களா நீங்க? என்னெல்லாம் பேசுவீங்க? ஏதாட்டி பேசுவேன். என்ன ஏதாட்டினா என்ன? சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்களா அம்மாவை? ஏன் காலையில போயிட்டு நைட்டு தானே வராங்க. சரி, எங்க காத்தாடி? அங்கதான் இருக்கேனா? சரி, நிறைய வீடியோஸ் இப்பெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? என்ன கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரீசெண்டா? ஏதாட்டினா என்ன பண்ணீங்க கடைசியா? மறந்து போச்சா? படின்னு சொன்னாலும் இப்ப நானும் உனக்கு எதிரி ஆயிட்டேன்.
ஓகே, அம்மாவும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அவங்களையும் சேர்த்துக்கலாம். இங்கே எழுந்துக்கிறீங்களா? அம்மா மடியில் உட்காந்துக்குங்க, தலைகாணி எடுத்துருங்க, மைக் எடுத்து அம்மாவுக்கு வச்சிருங்க. அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க, என்னை படிக்க சொல்றான் இவன் அங்கிருந்து வந்து. ஓகே, இப்போ அம்மாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எத்தனை மணிக்கு போனீங்க காலையில? நான் காலையில் மத்தியானம் 3 மணிக்கு போவேன். காலையில் 5 மணிக்கு போவேன். 5 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு போயிட்டு மத்தியானம் 1 மணிக்கு வேலை முடியும். வேற மத்தியானம் 1 மணிக்கு வேலை முடிஞ்சா இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போவேன், வீட்டு வேலைக்கு. இங்கே இவ்வளோ நேரம் தான் வருவேன் நைட்டு. ஓகே, கணவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இந்த வாழ்க்கை எப்படிக்கா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். 3 பசங்க, 3 பேரும் என்ன ஆகணும்னு உங்களோட ஆசையா இருக்கு? 3 பேர் நல்லா படிக்கணும். இங்க வாங்க, ஏன்டா வாங்க. 3 பேர் நல்லா படிக்கணும். அவன் வாழ்க்கை அவனை பார்த்துட்டு போறானா? இந்த வயசுல உனக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமாக்கா? இல்ல, நான் என்ன கேட்டேன்னா, காலைல 5 மணிக்கு போறீங்க, நைட்டு 10 மணிக்கு வரீங்க. இல்ல, கேட்கும் பொழுதே நிறைய விஷயங்கள் அண்ணா சொன்னாங்க, எங்களுக்கு இதா இருந்தது. ஆனா தம்பியை வந்து இப்போ எல்லாருமே அவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க, எல்லாரும் போன்ல பார்த்து. அப்படி கொண்டாடும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. நம்ம பையனா இப்படி இவ்வளோத்துக்குள்ள பெருமையா எல்லாரும் வச்சு கொண்டாடுதாங்களே அப்படின்னு கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஓகே, ஆனா எல்லாரும் சென்றக்கூடிய விஷயங்கள் தம்பியை பார்த்துக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும்ல. இவன் ஸ்கூல் போறானா சாப்பிட்றானான்னு கூட நீங்க, ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எவ்வளவுதான் வேலை, இவங்களுக்காக தான் ஓடுறீங்க, தப்பு இல்லை. ஆனா இவங்களே இப்படி சாப்பிடாம ஸ்கூல் போகாம இருக்காங்கன்ற வருத்தம் உங்களுக்கும் இருக்கும். இது எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? அதெல்லாம் நினைச்சிருக்கீங்களா? நிறைய நாள் நினைச்சிருப்பேன். நினைக்கோம்னா நம்ம ஒரு நாள் வீட்டில் இருந்தோம்னா வேறு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ கூட வீட்டுக்கு அரிசி இல்லை, அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. இப்போ நான் வேலை செய்ய வீட்டில் இருந்தேன், இப்போ 3 கிலோ அரிசி தந்து விட்டாங்க. அப்படி கஷ்டத்தில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் ஒரு நாள் அப்படியே லைஃப்பு கொண்டு போய்கிட்டே இருக்கேன். சரி, எங்கள் அம்மா பார்த்துக்கிடுவாங்க, அவர்கிட்ட எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுவேன். அம்மா ஒரு நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பரட்டு விட்டுரு, நான் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி விட்டுருவேன். உங்களுக்கு எப்போ தான் லீவு? ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை வேலை தான். என்னக்கா, ஏன் இது இந்த ஓட்டம் எதுக்காக? 3 ஆம்பளை பசங்க, 6 நாள் சம்பாரிச்சா போதும், ஒரு நாளாவது இவங்களோட இருக்கலாம்ல. நீங்க சாப்பிட்றீங்களா நீங்க டைமுக்கு ஃபர்ஸ்ட்? சரி, ஓகே பிரதர், நான் கூட சரி இவங்க ஜஸ்ட் வருவாங்க பேசுவாங்கன்னு நினைச்சேன். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இதான் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, இங்க வந்து எல்லாருமே இப்படிதான். அன்னைக்கு வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பிட முடியும். இப்போ நம்ம ஒரு நாள் வேலைக்கு போகலாம் கூட, ஏன்னா அவ்வளோ கடன்கள் இருக்குது. இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வட்டி கடன் இருக்குது, குழு கடன் இருக்குது. இப்போ இவங்களோட தங்கச்சி கூட ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. அதனால் கூட இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. அவ்வளோ ப்ரெஷரு. ஏன்னா இப்போ ஒரு 10 குழு எடுத்து வச்சுருப்பாங்க. வட்டி கடன் வந்து 10 பைசா வட்டிக்கு வாங்கினாங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம வட்டியே கொடுக்க முடியுமா? அந்த கடத்தை அடைக்க முடியாது. அன்றைக்கி நம்ம சாப்பாடு பார்க்க முடியுமா? இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு டைம் இல்லைன்னா பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் வந்து நமக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. என்ன சொல்லணும்னா வேறு வழி இல்லை, வேலைக்கு போனால் தான் சாப்பிட்டா வேண்டியிருக்கு. அது இல்லாமல் கடன் பிரச்சனை வேறு, எதை பார்க்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. இதுதான் ரியாலிட்டி. இவ்வளோ எப்போவுமே ப்ரெஷராகவே தான் இருக்கும். நம்ம ஒரு நாள் வந்து நம்ம லீவ் போட்டோம்னா கூட அன்னைக்கு சம்பளம் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த பசங்களுக்கு இவனுக்கு வந்து அதெல்லாம் புரியாதுல. இல்லை, சின்ன பசங்க அதை புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை, சொன்னாலும் புரியாது. இப்போ இவனுக்கு வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போக மாட்டானே. இப்போ அவங்க அம்மாலாம் வந்து அடின்னு பிடிச்சி அடித்து ஒழுங்காக படித்தான்னு சொல்லி கேட்கும். இவனுக்கு வந்து புரியவும் செய்யாது. அவனுக்கு வந்து லீவ் போட்டு சும்மா நம்ம பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்லேயே இருக்கானே. நானும் இதை டெய்லி நான் இதெல்லாம் பார்க்கேன் அப்படின்னா என்னாலே ரொம்ப சொல்ல முடியல. நான் ரொம்ப அதட்டினேன் அப்படின்னா டக்குன்னு சின்ன பைகளாக இருந்தாலும் வந்து உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுருதானே. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இடத்துல என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ இந்த சோசியல் மீடியா வச்சு இவனுக்கு வந்து சரி ஏதாவது ஒரு மூலமாக பிரபலமாகுது, அது போக ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதெல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். அதுவுமே இப்போதைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வரும். வேறு மற்றபடி வந்து நம்ம ஏதாவது சினி ஃபீல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்காங்க. சரி இவனுக்குன்னு ஒரு பாதையை நம்ம காமிச்சு கொடுத்தோம்னா அவங்க லைஃப் அவங்க பார்த்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதையும் தாண்டி இப்போது டொக்குக்கு என்ன தேவை, அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவை? இப்போதைக்கு இவனுக்கு நல்லா படிக்கணும், ப்ளஸ் அவங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. புரியுது.
அதான் அவங்க பார்த்துட்டு இருக்க ஃபாலோவர்ஸ், ஏன்னா இன்ஸ்டால மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸ்லையும் கிட்டத்தட்ட நிறைய பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. எது கொடுத்தானே கடவுள் நல்லா வாயை கொடுத்துருக்கான்ற மாதிரி. சரியா? அம்மா அழுறாங்க பார்த்தியா? யாருக்காக அழுறாங்க? உங்க 3 பேத்துக்காக தானே? நீ தானே இப்ப நல்லா பாய் பேசுற, நல்லா பேத்துக்கு தெரியுற. அம்மாட்ட சொல்லு, அம்மா நான் உங்களை பாத்துக்கிறேன் சொல்லு. சரி, அதான் இவங்களோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா இவங்களுக்கான ஃபினான்ஷியலான விஷயங்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு நாள் நிறைய பேருமே வந்து கமெண்ட் பாக்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க. எப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி, ஜிபே நம்பர் தாரீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவனுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கணும். இவன் வந்து அவனுடைய சொந்த சம்பாத்தியத்தில் வந்து அவனுக்குன்னு ஒரு விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு தான் இப்போ இவனுக்காக வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன். அதுலேயுமே நிறைய பேர் வந்து கெட்டாத்துப்பட்டு ஏசுவானேன். இப்படி சின்ன பைக்கில் வச்சு வீடியோ போட்டுதான் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நிறைய ஏசுவானேன். ஆனால் எனக்குமே வந்து என்னோட பர்சனலையும் பார்க்கணும், இவங்களையும் பார்க்கணும். எனக்குங்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இப்போ இவங்களுக்கு இந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னால் வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னா டெய்லி உங்களுக்கு வீடியோ போடணும். இந்த மாதிரி எனக்குமே வந்து என்னோட பர்சனலாக பார்க்கறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சூழ்நிலை தான் எனக்கு இப்படி இதில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதுதான் அந்த நெகட்டிவ் தான் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ இந்த பசங்களை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களான்னு அதெல்லாம் கேட்கும் பொழுது அது ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் வருது அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டேனே தெரியல. இப்போ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம், ஒரு ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன பசங்க பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஏதாவது சொல்லி ப்ரொமோஷன் பண்ணாதான் உண்டு. அது இல்லாமல் இவங்களுக்குன்ட்டு ஏதாவது இப்படி சேவ் பண்ணாதான் உண்டு. அது இல்லாமல் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவங்கள அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அக்கா தம்பி டெய்லியும் ஸ்கூல் போயிட்டானா இல்லையான்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. சரியா? இன்னைக்கு கூட ஸ்கூல் போகல, 2 பேரும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அடின்ட்டு இன்னைக்கு அடிச்சு அவனை 2 பேரையும் அள வச்சு அவங்க அம்மா வந்து அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு அந்தால டக்குன்னு என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா தானே. அது என்ன மைண்ட் செட்ல இருக்கானே புரியல. யாரும் கண்டிக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் ஸ்கூல் போகணும். சரியா? ஸ்கூல் போய் நல்ல வேலைக்கு போய் அம்மாவுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடு. அது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் என்னன்னா, இப்போ இவங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போல இப்படிதான் இருக்குங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாதுல. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி இந்த பையன் வந்து டெய்லி வீடியோ எடுத்து போடுறான், அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் இவன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ஸ் வரும். இப்படி நிறைய விஷயங்களை நானும் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கு. ஆனால் ரியாலிட்டினா நம்ம பக்கத்தில் இருக்க நமக்கு தானே தெரியுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கவே அது நாளைக்கு நமக்கே பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் புரியுறவங்களுக்கு நல்லதாகவே புரியுறவங்களுக்கு புரியும். பார்த்துப்போம். போலாமா? நன்றி பிரதர். சீக்கிரமாகவே இதுக்கான விடை கிடைக்கும். ஃபாலோவர்ஸ் யாருமே உங்க தம்பியை விட்டுற மாட்டாங்க. சரி, வரேங்கம்மா. நன்றிம்மா.